சுமந்திரனின் கதவடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவில்லை, வடக்கின் முக்கிய வர்த்தக அமைப்புகள் தீர்மானம். மிருசுவிலில் 4 வாகனங்கள் மோதி விபத்து, ஒருவர் பலி, 3 காயம். இராணுவத்தால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் இளைஞன் புதிய கதை கூறும் போலீசார். அனுர் அரசின் நடவடிக்கை, நாட்டை விட்டு தப்பியோடும் அரசியல் பிரபலங்கள். மீண்டும் தமிழர் பகுதியில் வெளிப்படும் இராணுவ அராஜகம், வலுக்கும் கண்டனம். வடகிழக்கில் இராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்னத்தை தடுக்க நடவடிக்கை எடுங்கள், இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம். விசாரணைகளை திசை திருப்ப ராஜபக்சக்களின் நாடகம் அம்பலப்படுத்திய அமைச்சர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விசேட உரை. முல்லைத்தீவில் நடந்த சர்ச்சைக்குரிய மரணம், உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைப்பு. தேசிய மக்கள் சக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் 15ஆம் தேதி வடக்கு கிழக்கு தழுவிய கதவடைப்பு போராட்டத்திற்கு எம்ஏ சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க மாட்டோம் என வடக்கில் உள்ள முக்கியமாக வர்த்தக அமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். முத்தேன்கட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தின் பின்னணி சிக்கலானது. இளைஞன் இராணுவ முகாமுக்குள் தாக்கப்பட்டார். ஆனால் அவரது மரணத்துக்கு காரணம் இராணுவ தாக்குதல் அல்ல என்ற விவரங்கள் வெளிப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த விவகாரத்தை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்த சுமந்திரன் முயல்வதாக கருதப்படுவதாகவும், வடக்கு கிழக்கில் போராட்டங்கள் நடத்த வேண்டிய விடயங்கள் பல இருக்க இராணுவ பிரசன்னத்தை எதிர்க்க வேண்டிய தருணங்களில் சத்தமின்றி இருந்துவிட்டு தற்போது அரசியல் இருப்புக்காக சுமந்திரன் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாக விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முத்தேன்கட்டு விவகாரம் ஒரு குற்றச்சம்பவம் என்று இருக்க அதை அரசியல் விவகாரமாக்கும் மோசமான அணுகுமுறையை சுமந்திரன் கையில் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கதவடைப்பு போராட்டம் பற்றி பிறகு தரப்புகளுடன் கலந்துரையாடாமல் சுமந்திரன் இந்த அறிவிப்பை விடுத்தார் எனவும், முத்தேன்கட்டு விவகாரத்தை சுமந்திரன் முழுமையாக அறியாமல் அவரது ஆதரவாளர்கள் சிலரால் பிழையாக வழிநடத்தப்பட்டு விட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகர்கள் சுமந்திரன் அணியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ள கதவடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் வடக்கு மாவட்டங்களின் பிரதான வர்த்தக அமைப்புகள் பிரமுகர்கள் இது தொடர்பாக அலட்டிக்கொள்ளவில்லை என கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் உள்நோக்கமுடைய அழைப்பு என்பதால் இதில் நாம் ஈடுபடப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டில் வர்த்தக சங்கங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் உத்தியோகபூர்வமான மறுப்பையோ அல்லது ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற அறிக்கையோ இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் பல்தேசிய நிறுவனங்களின் இல்மனைட் கனிமணல் சுரண்டலை கண்டித்து யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் நேற்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றாக மணல் உள்ளது. இந்த மணல் எல்மனைட் கனிமத்தை கொண்டிருப்பதால் உலகளவில் பெரும் கேள்வி உள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல்தேசிய நிறுவனம் ஒன்று இல்மனைட் மணல் அகல முயற்சித்து வருகிறது. இந்த அகழ்வை தடுக்கும் மக்களின் பூர்வீக நிலங்களையும் இருப்பையும் பாதுகாக்கவும் கருநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்கள் விழிப்புணர்வு செய்யும் விழிப்புணர்வு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதன்போது அரசியல் பிரதிநிதிகள், இளைஞர் என பலரும் கலந்து கொண்டதுடன் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி ஒன்றும் முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மிரசுவில் பகுதியில் ஏனையின் வீதியில் நேற்றிரவு 7 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் 4 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 படுகாயமடைந்தனர். கிளிநொச்சி பகுதியில் இருந்து யாழ் நோக்கி வருகை தரும் கார் மற்றும் யாழில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த டிப்பர், கூலர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியன ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதில் விபத்துக்குள்ளான வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்த நிலையில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் பூதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டிச்சுட்டான் போலீஸ் பிரிவில் ராணுவத்தினரின் தாக்குதலுக்குள்ளாகிய பின்னர் காணாமல் போன நிலையில் முத்தையன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் நீரில் மூழ்கிய உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்ச பிரிவுக்குட்பட்ட ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்தின் சிவநகர் பிரதேசத்தில் அமைந்துள்ள 12வது சிங்கப்படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன்போது 7/8/2025 இரவு வேளையில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்து செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்துள் அனுமதியின்றி நுழைந்த 5 பேரை விரட்டியடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்தனர். அதில் தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் முத்தையன்கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்.
இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரினுடைய உத்தரவுக்கமைய போலீஸ் விசேட குழுவால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்துக்குள் நுழைந்த போதும் முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு விரட்டியடிக்க முற்பட்ட போது இதன் விளைவாக உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டது தெரிய வந்ததன் காரணமாக சிப்பாய் ஒருவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் முகாமுக்குள் நுழைந்து திருட்டு சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இந்த குழுவுக்கு உதவிய மேலும் 2 சிப்பாய்களும் ஒட்டுசுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மூவரையும் 9/8/2025 அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். 3 சந்தேக நபர்களையும் 19/8/2025 வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த அரசாங்க காலங்களில் பாரியளவில் ஊழல் மற்றும் மோசடிகளை செய்த பல பிரபலங்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவ்வாறு தப்பிச் சென்றுள்ள முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் பதவியில் உள்ள அரசு அதிகாரிகள் இன்டர்போல் போலீசாரின் உதவியுடன் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் நடத்தும் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காமல் வெளிநாடுகளில் தப்பிச் சென்றவர்கள் குறித்து நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளது. அத்துடன் அவர்களை கைது செய்ய இன்டர்போலிடமிருந்து சிவப்பு அறிவிப்புகளை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணைகளுக்கு அவசியமான முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் குழு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலங்கள் வழங்க வேண்டிய நபர்கள் நாட்டுக்கு வந்து வாக்குமூலங்களை வழங்குமாறு வாட்ஸ்அப், மின்னஞ்சல் மற்றும் தூதரகங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலங்களை வழங்க முன்வராதவர்கள் குறித்து நீதிமன்றங்களில் முறைப்பாடு அளிக்கப்படும். அவர்கள் கைது செய்ய சர்வதேச போலீசாரிடமிருந்து சிவப்பு அறிவிப்புகள் பெறப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவும் தெரிவித்துள்ளது. முத்தியன்கட்டு குளப்பகுதியில் இடம்பெற்ற படுகொலை மூலம் மீண்டும் இராணுவத்தினரின் அராஜகம் வெளிப்பட்டிருப்பதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மராலியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். அங்கு மேலும் அவர் குறிப்பிடுகையில், தமிழர் தாயக பகுதிகளில் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. யுத்த காலத்தில் எவ்வாறு இராணுவமயமாக்கப்பட்டிருந்ததோ அதே இராணுவமயமாக்கல் தொடர்ச்சியாக தாயக பிரதேசங்களில் நிலவுகிறது. தென்பகுதியில் இவ்வாறான இராணுவ எண்ணிக்கையோ அல்லது இராணுவ செயல்பாடுகளோ காணப்படுவதில்லை. ஆனால் எமது பிரதேசங்களில் இது காணப்படுகிறது. எனவே உடனடியாக இந்த இராணுவமயமாக்கலை நிறுத்த வேண்டும். தமிழர் தாயங்களில் உள்ள இராணுவத்தினரை தென்பகுதிக்கு அனுப்பினால் தமிழர் தாயங்களில் உள்ள இராணுவமயமாக்கலை குறைக்கலாம். மீண்டும் இராணுவத்தினுடைய அடக்குமுறை முத்தியன்கட்டு குளத்தடியில் மேற்கொள்ளப்பட்ட குடும்பஸ்தரின் படுகொலை மூலம் வெளிப்பட்டு நிற்கிறது. எனவே இராணுவத்தினரின் இவ்வாறான அராஜகங்கள் உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. 2019 ஆண்டு ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான விசாரணை நீதி மற்றும் நம்பிக்கையுடன் முன்னெடுப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகள் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட உள்ளது. அருண ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சராக செயல்படுவது ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து நடத்தப்படும் விசாரணைகளுக்கு இடையூறாக இருப்பதாக தெரிவித்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுகிறது. இந்த நிலையில் 9வது பிரிவில் கூறப்பட்டுள்ள மனசாட்சிப்படி நடத்தல், மக்களின் நம்பிக்கை மற்றும் மதிப்பை சிறக்கும் வகையில் செயற்படல் என்பன மீறப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்னத்தை உடனடியாக தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் முத்தியன்கட்டு இளைஞர் மரணம் தொடர்பில் நீதிக்கான செயல்முறை தலையீடின்றி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யுமாறும் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் எழுத்து மூலமாக வலியுறுத்தியுள்ளது. இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் மரணித்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் கடிதம் ஒன்றை நேற்று அனுப்பி வைத்துள்ளார். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு குளத்தில் சனிக்கிழமை காலை எதிர்மன் சிங்கம் கபில்ராஜ் என்பவரின் உடல் மீட்கப்பட்டமை தொடர்பில் உங்கள் கவனத்துக்கு அறிவுறுத்துகிறோம். 2025/8 அன்று இலங்கை இராணுவத்தின் 63வது பிரிவு முகாமுக்கு 5 ஆண்கள் இராணுவத்தினர் அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இராணுவத்தால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது. இவர்களில் கபில்ராஜ் என்பவர் காணாமல் போயுள்ளார். பின்னர் அவரது உடல் முத்தியன்கட்டு குளத்திலிருந்து மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் சில இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. தடையற்ற வகையில் முழுமையான விசாரணைகள் நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது மட்டுமல்லாமல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தின் அடக்குமுறையான நடத்தை மற்றும்
அதிகப்படியான பிரசன்னத்தை உங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்னத்தை உடனடியாக தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறும், இந்த சம்பவத்தில் நீதிக்கான செயல்முறை தலையீடின்றி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யுமாறும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இன்று வரை தொடரும் இராணுவத்தினருடைய கொடூர செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்த இராணுவத்தினுடைய பிரசன்னங்களை குறைக்கும் வகையிலும் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முழு ஹர்த்தாலில் ஈடுபட அழைப்பு விடுத்துள்ளோம் எனவும் அவர் இதில் குறிப்பிட்டுள்ளார். தமக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அஞ்சி அவற்றை திசை திருப்பும் நோக்கிலேயே 2029 ஜனாதிபதி என்ற கதையை கூற ராஜபக்சக்கள் ஆரம்பித்துள்ளனர் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். 2029ஆம் ஆண்டில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆவார் என மொட்டு கட்சியினர் கூறி வருவது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் வழங்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். 2029இல் நாமல் ஜனாதிபதி என்ற தகவல் திட்டமிட்ட அடிப்படையில் பரப்பப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஓரிரு சபைகளிலாவது வென்று ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த தேர்தலில் கூட அவர்கள் மண்கப்பினார்கள். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சிஐடியினால் ராஜபக்சர்களுக்கு எதிராக உள்ளக விசாரணைகள் உரிய வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சரியான திசையை நோக்கி விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவேதான் விசாரணை அதிகாரிகளுக்கு நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தும் நோக்கில் விசாரணையை திசை திருப்பும் வகையில் இப்படியான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவும் அது பகல் கனவு மாத்திரமே எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இளைஞர் அமைப்புகளை அரசியலுக்காக பயன்படுத்த வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். இளைஞர்களிடையே ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் இன்று விசேட உரையாற்றும் போது அவர் இதனை வலியுறுத்தினார். முன்னாள் அதிகாரிகள் மற்றும் தற்போதைய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இரு தரப்பினருக்கும் திருப்திகரமான தீர்வை கொண்டுவர வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரிடம் இதன்போது யோசனை முன்வைத்தார். இலங்கை இளைஞர்களின் வேண்டுகோளுக்கு அமைய சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இளைஞர் அமைப்புகளை ஆரம்பித்ததாக அவர் இதன்போது தெரிவித்தார். கிராமத்தின் இளைஞர்களும் ஒன்று கூடும் இடமாக பொழுதுபோக்குகள், கலைகள் மற்றும் வேறு செயற்பாடுகளுக்காக இளைஞர் அமைப்புகள் மூலம் இளைஞர்களின் திறமைகள் வளர்ப்பதே இதன் முக்கிய குறிக்கோள் என அவர் தெரிவித்தார். அந்த இலக்கு வெற்றிகரமாக உள்ளதென தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே இளைஞர்கள் தற்போது சமூகத்தின் பல்துறை துறைகளில் பங்கேற்பதையும் சுட்டிக்காட்டினார். இளைஞர் அமைப்புகளில் இருந்து முன்னேறிய சிலர் அரசியலில் நுழைந்துள்ளதாகவும் சிலர் வணிகங்களில் நுழைந்துள்ளதாகவும் தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி இவர்கள் அனைவரும் முன்னேறுவதற்கான திட்டத்தை ஆதரிக்கின்றனர் என கூறியுள்ளார். அரசியல் அமைப்பில் அமைச்சரால் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் குறித்து கேள்வி எழுந்துள்ளதாகவும் எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். தற்போது தேசிய மாநாடு நடைபெறும் நிலையில் அதன் பிறகும் போராட்டங்கள் நடத்தப்படலாம் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இவ்வாறு போராட்டங்கள் தொடர்ந்தால் இளைஞர் சமூக அமைப்புகள் குறையும் என்றும் இளைஞர் சமூக இயக்கத்தை அரசியலாக்க குறித்த திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் போராட்டம் நடத்தும் முன்னாள் அதிகாரிகள் குழுவுடனும் தற்போதைய மாவட்ட அமைப்புகளின் பிரதிகளுடனும் கலந்துரையாடி அனைவரையும் திருப்திப்படுத்தும் தீர்வை வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இளைஞர் சமூக இயக்கத்தை பாதுகாக்கும் நோக்கில் தான் விசேட உரையாற்றியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு குளத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞனின் சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டதுடன் மாதிரிகள் மேலதிக பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளது. முல்லைத்தீவு ஓட்டு சுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முத்தியன்கட்டு பகுதியில் கடந்த 7/8/2025 அன்று இராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 32 வயதான எதிர்மன் சிங்கம் கபில்ராஜ் என்ற குடும்பஸ்தர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை முத்தியன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இதவான் முன்னிலையில் சடலம் குளத்திலிருந்து மீட்கப்பட்டவுடன் தடவையல் போலீசாரால் தடவையல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து வரப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை யாழ் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியினால் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மரணத்துக்கு தெளிவான காரணம் குறிப்பிடப்படாமல் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டவுடன் மேலதிக பகுப்பாய்வுக்காக மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளது. இத்துடன் ஜெஃப்நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.